சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டிக்கு தகுதி பெற்ற அரசு பள்ளிகளில் படிக்கும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்கத்தினர் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டிகள் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் கடந்த 3 வருடங்களாக வீரர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் வெற்றி பெற்றதை அடுத்து தேசிய அளவில் வெற்றி பெற்ற வீரர்கள் என தனித்தனியாக வெற்றி பெற்றதற்கான மதிப்பெண் புள்ளிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த தரவரிசை பட்டியலில் சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்பதற்காக தேனி மாவட்டத்தில் இருந்து ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களை சார்ந்த அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 மாணவர்கள் தேர்வு பெற்றுள்ளனர். குறிப்பாக சீனியர் பிரிவு, ஜூனியர் பிரிவு, சப் ஜூனியர் பிரிவு என 3 பிரிவுகளில் யாழினி, சம்சிதா, கிருபாஸ்ரீ, வசுமதி, ரீகாஸ்ரீ, சபரிஸ் ஆகிய 6 மாணவர்கள் தேர்வு பெற்றுள்ளனர். அவர்களுக்கு ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கன்னியப்பிள்ளைப்பட்டியில் உள்ள கிக் பாக்ஸிங் உள் அரங்க கூடத்தில் தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் துரைமுருகன் தீவிர பயிற்சி அளித்து வருகிறார். இந்த நிலையில் சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வான கிராமப்புற 6 அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்ற மாணவர்களை தேனி மாவட்ட தலைவர் மகாராஜன் உள்ளிட்ட சங்கத்தினர் பாராட்டு தெரிவித்து போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். பெரம்பலூரில் கறிக்கோழி வளர்ப்பு மற்றும் உற்பத்தியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் பெரம்பலூர் 4 ரோடு பகுதி அருகே உள்ள தனியார் கூட்ட அரங்கத்தில் கறிக்கோழி உற்பத்தி, வேலையாட்களின் கூலி உயர்வு மற்றும் வேலை நிறுத்தம் குறித்த கோழி பண்ணையாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் தங்கபாண்டியன், செயலாளர் சுரேஷ், ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் கூட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட கறிக்கோழி வளர்ப்பு உற்பத்தி விவசாயிகள் இருந்து வரும் நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலும் உள்ள கறிக்கோழி உற்பத்தி விவசாயிகள் வளர்ப்பு கோழி உயர்வு இல்லாமல் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஒப்பந்தம் செய்துள்ள கோழி கொள்முதல் நிறுவனங்கள் 6 வருடங்களுக்கு மேலாக ஒரே விலையை மட்டும் கொடுத்து வருகின்றனர். ஆனால் கோழி வளர்ப்பதற்கான தீவன விலைகள், மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. அதற்கேற்றாற்போல் கோழி உற்பத்தி விலையை உயர்த்தாமல் இருந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை நிறுவனத்திடம் கோரிக்கை வைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதால் உடனடியாக இதில் தமிழக அரசு தலையிட்டு கோழி வளர்ப்பு விவசாயிகளை அழைத்து கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்முதல் விலையை கிலோவிற்கு 20 ரூபாய் அதிகரித்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இன்று முதல் கோழி வளர்ப்பை நிறுத்தி திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதனை மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் போராட்டத்தால் கறிக்கோழியின் விலை உயரும் சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. எங்களுக்கு தேவையான ஊதியம் கிடைக்கல கறிக்கோழி உற்பத்திக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவி தரணும்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையாக 100% பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் யாருமே கறிக்கோழி உற்பத்தி பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. இன்னையிலேருந்து வேலை நிறுத்தம் 100% பண்ணுறதுக்காக திங்கக்கிழமை கொடுத்த போது 80% அவங்களுடைய கருத்துக்கள் கிட்டத்தட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் 10 கம்பெனி தான் இருக்கும். 10 கம்பெனியும் நம்ம குறைஞ்சபட்சம் 15 நாள் எந்த கோழி விட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் அங்கே 1 கிலோவுக்கு 17 ரூபா லாபம் கிடைக்குது. நம்ம ஒரு கோழியை வளர்க்கறதுக்கு 60
சிசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 9 ரூபா. ஆனால் மினிமம் திமுக மற்றும் தாவேகா கட்சியில் இருந்து விலகி மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் இல்லத்தில் மயிலம் தொகுதிக்குட்பட்ட தையூர், கீழ்பாப்பம்பாடி ஆகிய கிராமங்களில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் தமிழ்வாணன் தலைமையில் திமுக மற்றும் தாவேகா கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் முன்னிலையில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வல்லம் தெற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன் ஏற்பாட்டில் வல்லம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன், ஒன்றிய திமுக நிர்வாகிகள் மணிமாறன், வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய தொழிலாளர் கட்சியின் சார்பில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5000 பொங்கல் போனஸ் வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய தொழிலாளர் கட்சியின் சார்பில் அதன் மாநில தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸ் 5000 ரூபாய் வழங்கிட வேண்டும், மண்பாண்ட தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யும் மண்பானைகளை தமிழக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும், மேலும் மலை குறவர் மக்கள் உற்பத்தி செய்யும் மூங்கில் குடைகளையும் அரசு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் அலட்சிய போக்கு குறித்து ஒரு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிடப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தொழிலாளர் கட்சியின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் மண்பாண்டம் மலைக்குறவர் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக கொடுத்துவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். வெல்க வெல்க வெல்கவே, தொழிலாளர் ஒற்றுமை வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, தொழிலாளர் கட்சி போராட்டம் வெல்க. காத்திடு காத்திடு, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, தொழிலாளர்களை ஏமாற்றாதே. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அதன் மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், ஒரே பணியினை ஒரே மாதிரி செய்யும் ஆசிரியர்களுக்கிடையே மிகப்பெரிய அளவிலான ஊதிய முரண்பாடு இருப்பதை களைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக போராடி வருவதை கண்டுகொள்ளாத தமிழக அரசை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். பெரம்பலூர் அருகே உள்ள நெடுவாசல் மலையடி வாரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் கிரஷர் அமைக்க கூடாது என ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். பெரம்பலூர் அருகே உள்ள நெடுவாசல், கவுள்பாளையம், கல்பாடி மற்றும் எறையூர் உள்ளிட்ட கிராமங்களை சுற்றி ஏராளமான கல் குவாரிகளும் கிரஷர்களும் இயங்கி வருகிறது. இதனால் அந்த கிராமத்து மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பலூர் அருகே உள்ள நெடுவாசல் மலையடிவாரத்தில் வசிக்கும்
சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குடியிருப்பை சுற்றியுள்ள கிரஷரில் இருந்து வரும் புழுதியினால் காற்று மாசு ஏற்பட்டு மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான கிரஷர்களை பெரிய அளவில் அமைக்க உள்ளதாகவும், இதனால் அதிக அளவில் புழுதி வெளியேறி தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், இதுகுறித்து கேட்டால் கிரஷர் உரிமையாளர்கள் கொலை செய்து விடுவதாகவும், வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி விடுவதாகவும் மிரட்டுவதாக தெரிவித்துள்ள அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு பகுதியில் உள்ள கிரஷர்களை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் அரியலூர் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலம் நடைபெற்றது. அரியலூரில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஊர்வலம் நடத்தப்பட்டது. இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் அரியலூர் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் திமுக தேர்தல் அறிக்கையான 311 நிறைவேற்ற வலியுறுத்தி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் பார்ப்பதோ ஆசிரியர் பணி, பெறுவதோ துப்புரவு பணிக்கான ஊதியம் என்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆசிரியர்கள் கையில் 311 என எழுதி போராடுவது குறிப்பிடத்தக்கது. அந்த கை நீட்டுங்க முடிச்சுக்கணும். மருதானே வச்சுட்டு வந்துருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குங்க. இந்த இருங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் அன்னம்புத்தூர் ஊராட்சியில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மரக்காணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் அன்னம்புத்தூர் ஊராட்சியில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அன்னம்புத்தூர் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியை ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பழனி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் தென்களவாய், கட்டளை, அன்னம்புதூர் உள்ளிட்ட 4 அணிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற தென்களவாய் ஏசிசி அணிக்கு 10,000 ரூபாய் பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது. 2வது பரிசு வென்ற அன்னம்புத்தூர் அணி 3,000 ரூபாய் பரிசும், சிறப்பாக விளையாடிய வீரருக்கு ஆட்ட நாயகன் பரிசாக 1,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் திருமலை, ஒன்றிய கவுன்சிலர் அமுதா கிருஷ்ணமூர்த்தி, ஒன்றிய திமுக நிர்வாகிகள் முருகன், ஆதிகேசவன், ஊராட்சி மன்ற தலைவர் புனிதவள்ளி, ரவி, முன்னாள் தலைவர் அரங்கநாதன், கிளைக்கழக செயலாளர்கள் தக்ஷணாமூர்த்தி, மணிபாலன், பழனிவேல், கோபாலகிருஷ்ணன், குமார், ஒன்றிய அணி நிர்வாகிகள் கலைமணி, ஏழுமலை, விஷ்ணுவர்தன், ரஞ்சித், தினேஷ், தமிழ், கௌதம், கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் இந்திய சுவிசேஷ திருச்சபை கிறிஸ்துவநாதர் தேவாலயத்தில் புத்தாண்டு நன்றி வழிபாடு நடைபெற்றது.
வாலாஜாபாத் இந்திய சுவிசேஷ திருச்சபை கிறிஸ்துநாதர் தேவாலயத்தில் புத்தாண்டு நன்றி வழிபாடு திருச்சபை ஆயர் அருத்திரு ஜேக்கப் சதீஷ் தலைமையில் கர்த்தரின் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சாம் சுதாகர், கானா பாலா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கிருபாகரன் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து பாடல் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் இறை மக்கள் சபை முன்னோர்கள், ஏழை எளியோர் பங்கு பெற்று சிறப்பித்தனர். குடிசை வீடு எரிந்து சேதம், தேவையான உதவிகளை வழங்கிய மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட காவாதூர் இருளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள சுரேஷ் சித்ரா தம்பதியின் குடிசை வீட்டின் மேல் பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பு திடீரென தீப்பற்றி உள்ளது. அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்தனர். குடிசைகளில் பாதி எரிந்த நிலையில் துணி உள்ளிட்ட பொருட்களும் எரிந்து சேதமடைந்தது. இதனையடுத்து குடும்பத்தினர் தவித்து வந்தனர். இந்த நிலையில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் நேரில் சென்று வேட்டி, சேலை, அரிசி, பணம் கொடுத்தனர். இதில் மதுராந்தகம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், மதுராந்தகம் ஒன்றிய குழு உறுப்பினர் சங்கர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 30 வருஷமா இருக்காங்க. எப்படின்னா இவங்க வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. தெரியல கரண்டால் ஆறுது நாங்கள் வரோங்க. ஆனால் இந்த ஏரியாவில் தான் இருக்கணும். அவங்களுக்கு 16 பேருக்கு பட்டா கொடுத்துக்கிறாங்களாம்மா. வீடை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கட்டுறதுக்கு மட்டும் நம்ம என்ன காண்பிக்க. உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி மாபெரும் மாரத்தான் போட்டி கொண்டாட்டம். ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசினர் கலை கல்லூரி கோல்டன் ஜூப்ளி முன்னாள் மாணவர் சங்கம் நடத்திடும் மாபெரும் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் செங்கல்பட்டு தூய கொளம்பா மேல்நிலைப் பள்ளி செங்கல்பட்டில் இருந்து துவங்கி 5.2 கிலோமீட்டர் தூரமான செங்கல்பட்டு தொழில் கல்வி கூட வளாகத்தில் முடிவுற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட செங்கல்பட்டு நகர் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், நகர பொதுமக்கள் மற்றும் செங்கல்பட்டு நகரத்தை சார்ந்த சுமார் 150க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சீருடையுடன் 150 ஆட்டோக்களில் கலந்து கொண்டனர். மாரத்தான் நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியில் நாட்டிலேயே முதன்முறையாக QR கோட் மூலமாக உடல் உறுப்புகளை தானம் செய்யும் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி வேதாச்சலம் முன்னாள் மாணவர் சங்கத்தினர், பொதுமக்கள், மாணவர்களின் பெற்றோர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்பு தானம் செய்தனர். செங்கல்பட்டு அரசினர் தொழில்நுட்ப நிலையத்தில் முடிவடைந்த போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கும் அதிக அளவிலான மாணவர்களை ஆர்வத்துடன் கலந்து கொள்ள செய்த பள்ளி நிர்வாகத்திற்கும் டிராபி, பரிசுகளும், கோப்பைகளும், சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த விருந்தினர்களை ஜெயலட்சுமி RVGA CGJAA வரவேற்றார். RVGA CGJAA இருவரும் தலைமை வகித்தனர். நிகழ்ச்சியில் செங்கை மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் முதல்வர் பிரியா பசுபதி பேசுகையில், நாட்டிலேயே முதன்முறையாக QR கோட் மூலம் பொதுமக்கள் உறுப்பு தான முறையை அறிமுகப்படுத்தி பேசினார். உடல் உறுப்பு தானத்திற்கு முதல் முறையாக வித்திட்ட செங்கை மண்ணின் இதயேந்திரன் தந்தை மரு அசோகன் அழைக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டார். இதயேந்திரனின் திருவுருவ படத்திற்கு அவர் தந்தை அசோகன் முன்னிலையில் காஞ்சி தமிழன் மரு கார்த்திகேயன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கங்காதரன் மாணவர்களுக்கு உடல் நலத்தை பற்றியும் மாரத்தான் ஓட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் சிறப்புரையாற்றினார். முனைவர் கிள்ளி வளவன், முன்னாள் முதல்வர் அரசினர் கலை கல்லூரி லயன் முருகப்பா, சோபியா ரெச்சல், முதல்வர் பிளேசிங்ஸ் பள்ளி, கவர்னர் லயன்ஸ் கிளப் லயன் வெங்கடேசன், கான்ட்ராக்டர் லயன் ஈலபாண்டியன், லயன் உத்தரகுமார், வணிக சங்க தலைவர் சரண், மேலாளர் ஜனா,
வங்கி வனக்குழு தலைவர் திருமலை ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை, சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். முன்னதாக மாரத்தான் போட்டியை தேன்மொழி நரேந்திரன், செங்கல்பட்டு நகரமன்ற தலைவரும், மருத்துவக் கல்லூரி முதல்வரும், துணை காவல் கண்காணிப்பாளரும் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டாக்டர் ஜான்சன் சிறப்பாக செய்தார். இறுதியாக பாஸ்கரன், செயலாளர் RVGACGJAA நன்றி கூறினார். பண்ணிருக்கிறது இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வு. ITI கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கான அந்த பரிசளிப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2.2 கிலோமீட்டர்ஸ் நாங்க குறைச்சிருக்கிறோம். நீங்க ஓடக்கூடிய தூரம் 5 கிலோமீட்டர் தூரம். நீங்க ஓடக்கூடிய இலக்கு மேல்நிலை பள்ளியிலிருந்து இந்த மாரத்தான் ஸ்டார்ட் ஆகும். செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வழி அப்படியே சைடுல இருக்கணும். அப்படியே பின்னாடி வாங்க ப்ளீஸ். பொங்கலை முன்னிட்டு NFITU சார்பாக கணவனை இழந்த பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. 2026 பொங்கலை முன்னிட்டு கணவனை இழந்த கூலி தொழிலாளர்களுக்கு நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலாவின் முன்னிலையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதில் கணவனை இழந்த கூலி தொழிலாளர்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஆலங்குப்பம் பாலா மாநில பொதுச் செயலாளர் பேசுகையில், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளடக்கிய இந்த 3 மாவட்டங்களில் ஏறக்குறைய 50 லட்சத்திற்கு மேல் செலவு செய்து இலவசமாக நலவாரிய சேவைகளை வழங்குவதற்கு திட்டமிட்டு அதற்குண்டான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 2000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் NFITU தொழிற்சங்கத்தில் இணைந்திருக்கின்றனர். 10,000த்திற்கும் மேற்பட்ட அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இணைந்து மாபெரும் வளர்ச்சியை நோக்கி நம்முடைய தொழிற்சங்கம் சென்று கொண்டிருக்கிறது. விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கு மாநில தலைவர் சீனிவாசன் திட்டமிட்டு தொழிற்சங்கத்தை செயல்படுத்தி வருகிறார். மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் மகாதேவன் பேசுகையில், சென்னை முதல் கன்னியாகுமரி வரை எந்த தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் NFITU தொழிற்சங்கம் உதவியோடு அனைத்து மாவட்டங்களிலும் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று பெருமையாக கூறியிருந்தார். பிறகு BRM ஃபவுண்டேஷன் தலைவர் முருகேசன் பேசுகையில், நான் எத்தனையோ தொழிற்சங்கத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து வந்தேன். நம் NFITU தொழிற்சங்கத்தில் விரைவாக எண்ணற்ற சேவையை செய்து வருகிறார்கள். தற்பொழுது BRM ஃபவுண்டேஷன் உருவாக்கி அதில் எண்ணற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்களை இணைத்து அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இலவசமாக சேவை செய்வதற்காக இந்த ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டார். பிறகு மாநில உடல் உழைப்பு அணி செயலாளர் பிரியா பேசுகையில், இந்த தொழிற்சங்கத்தை எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காமல் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி அல்லது ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய சேவைகளை குடும்பத்தை கூட பார்க்காமல் தனி ஒரு மனிதனாக செயல்பட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு அரசு சலுகைகளை பெற்றுத் தருவதற்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்து வருகிறார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட NFITU பொறுப்பாளர்கள் ராஜேந்திரன், தாமோதரன், கிருபாகரன், ராஜாராமன், சேட்டு, வள்ளி, மும்மூர்த்தி, அல்லிமுத்து, ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இரவு பகல் மாறாமல் எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற நமது மாநில பொதுச் செயலாளர் ஆரோக்கிய பாலாவை மனதார
வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மயிலை பூம்பாவை சபா அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மயிலை பூம்பாவை சபா அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சமூக ஆர்வலர் கண்ணன், பாரதி, மயிலை பூம்பாவை நிர்வாக அரங்காவலர் ராஜேஷ் நாராயணன், ரமணகுமார், பாஸ்கரன், லலிதாம்பிகை ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பக்கத்துலயோ இல்லை உறவினர்களோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எல்லாரும் அமைதியா இருங்க. தனபாக்கியம் இத்தனைக்கு மேலாக வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாலாஜாபாத் வட்ட அடகு வியாபாரிகள் சங்கம் சார்பில் சங்க தலைவர் தேர்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது. வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாலாஜாபாத் வட்ட அடகு வியாபாரிகள் சங்கம் சார்பில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்க தலைவர் தேர்வு செய்யும் கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் புதிய தலைவர் சுப்ராயன், செயலாளர் பொன்னுவேல், பொருளாளர் அத்துல் ராம், புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தனர். இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கரம் வாகனம் வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிஜேபி மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி சேகர் மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான மாசிலாமணி கூலி வேலை செய்து வருகிறார். மாற்றுத்திறனாளி என்பதால் இவரால் வேலைக்கு செல்ல வேண்டுமென்றால் மற்றவரின் உதவி தேவைப்படுகிறது. இவரின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இவருக்கு 3 சக்கர வாகனம் ஸ்கூட்டி வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சார் ஆட்சியர் மாலதி ஹெலனிடம் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர் மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட சார் ஆட்சியர் உடனடியாக வாகனம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே புதிய டாஸ்மாக் கடை திறக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு அடுத்த சக்கரவர்த்தி நகர் பகுதியில் புதிய மதுபான கடை அமைக்க செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் புதிய மதுபான கடை திறக்க அனைத்து ஏற்பாடுகளும் படுஜோராக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் 650 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மதுபான கடை அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதிதாக துவங்கப்பட உள்ள இந்த மதுபான கடையை மறுபரிசீலனை செய்து இப்பகுதி மக்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு வேறு இடத்திற்கு மாற்றியமைக்க கோரி 50க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதிய மதுபான கடை அமைய உள்ள இந்த ஆலம்பாக்கம் ஊராட்சியில் திருக்குறிப்பு தொண்டர் நகரில் 350 குடும்பங்கள், இதனையடுத்து டாக்டர் சக்கரவர்த்தி நகரில் 200 குடும்பங்கள் மற்றும் பாரதி நகரில் 100 குடும்பம் என மொத்தம் 650 குடும்பங்கள் வசித்து வரும் பகுதியில் புதிதாக அரசு மதுபான கடையுடன் கூடிய மணமகிழ் விடுதி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் அமைய உள்ள இந்த புதிய மதுபான கடையை திறக்க அளித்த அனுமதியை ரத்து செய்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர்.
சரி வேற எந்த வர சொல்லுங்க கை கை பின்னாடி வண்டி சங்கண்ணா பின்னாடி வாங்க. பேருக்கு மேலே நாங்கள் வந்தோம். இப்போ மதுபான கடை எங்கள் பகுதியில் வந்து மதுபான கடையோடு சேர்த்து பாரும் வருதுன்ட்டு எங்களுக்கு வந்து நியூஸ் வந்தது. இல்லை கன்ஃபார்மாக வருதுன்ற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ வெளியே வந்து இந்த பேட்டியை கொடுத்துன்னு இருக்கிறோம். எங்கள் பகுதியில் வந்து இந்த பாரம் பொழிச்சலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த பொழிச்சலூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா இஎஸ்பி சங்க ஆலோசகர் இணையாப் தலைமையில் டெல்லி உண்ணாமலை இபி செல்வம் கோபி முன்னிலையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார், பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கலந்து கொண்டு மின் அமைப்பாளர்கள் நலம் குறித்து சிறப்புரையாற்றினர். இதில் ஏராளமான மின் அமைப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மாவட்டம் மின் அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழகத்திற்கு 10 அம்ச கோரிக்கைகளை இந்த வெள்ளி விழா முன்வைப்பதாகவும், தமிழ்நாடு அரசு மின் உற்பத்தி வழங்கும் வாரியத்தில் இபி கிரேட், இஎஸ்பி கிரேட் உறுப்பினர் பதவி கடந்த 28 ஆண்டுகளாக காலியாக உள்ளது. அதனை மின் ஒப்பந்ததாரர்கள் மின் பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் 3 லட்சம் உரிமம் பெற்று மின் பணியாளர்கள் பணி செய்தும் அவர்களுக்கு கீழே 4 லட்சம் மின் பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களின் குறைகளை எடுத்து சொல்வதற்காக மின் வாரியத்தில் காலியாக உள்ள உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும். 2013 முன்பு கொடுக்கப்பட்ட மின் இணைப்பு போன்று நத்தம் புறம்போக்கில் குடியிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும். ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் உயர்த்துவதை தவிர்த்து 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மின் கட்டணம் உயர்த்தி சிறு குறு தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பழைய ஓய்வூதிய முறையை அறிவித்த தமிழக அரசு தேர்தல் நெருக்கத்தால் இதுபோன்ற வாக்குறுதிகள் அளிக்கின்றன. இருப்பினும் அரசியல் ரீதியாக கொண்டு செல்ல விரும்பவில்லை எனவும், தனியார் மக்களுக்கு அரசு தரப்பில் எந்த உதவியும் செய்யவில்லை. தேர்தல் நேரங்களில் நிலுவையில் உள்ள அனைத்தும் வாக்குறுதிகளாக சொல்வது வழக்கமாக கொண்டுள்ளனர் என குற்றம் சாட்டினார். ஒரு மின்பணி செய்கிற நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இதுக்காக போராடுறது பாருங்க. தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் அப்புறம் இபி லைசன்ஸ் எடுத்த அப்புறம் சி வந்து சூப்பர்வைசர் போர்டு வழியா இஎஸ்பி என்கிற சங்கத்துக்கு நாம என்ன போய் செய்ய கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய குறைகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எடுத்து கூறுவதற்காக அந்த மின் உரிமம் வழங்கும் வாரியத்திலே ஒரு வாரிய உறுப்பினர் பதவி உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னாக்க, இது வந்து அரசியல் ரீதியாக நம்ம கொண்டு போக விரும்பலை. அரசு என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா அரசு வந்து தேர்தல் ரொம்ப பக்கமாக வந்துருச்சு. அதனால வந்து ஒரு அதிரடியான ஒரு கீரப்பாக்கம் விளையாட்டு திடலில் ரூபாய் 17 கோடியில் சர்வதேச தரம் கொண்ட துப்பாக்கி சுடும் பயிற்சி அகாடமி அமைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள விளையாட்டு திடலில் 17 கோடி ரூபாயில் சர்வதேச தரம் கொண்ட துப்பாக்கி சுடும் பயிற்சி அகாடமி அமைப்பதை தடை செய்ய வலியுறுத்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஹரிகிருஷ்ணன், ராஜேந்திரன், துணைத் தலைவர் ஏஜே பாலாஜி, வார்டு உறுப்பினர்கள் சசிகலா தனசேகரன், வனிதா சுரேஷ், முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் ஏழுமலை, சாமிநாதன் மற்றும் இளைஞர்கள் உட்பட கிராம பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் மனு நீதி நாள் முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். அந்த மனுவில் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கீரப்பாக்கம் ஊராட்சியில் கீரப்பாக்கம், முருகமங்கலம், அருங்கால் ஆகிய கிராமங்கள் உட்பட 2 ஹவுசிங் போர்டுகள் உள்ளன.
இதில் 15,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இதில் ஊராட்சிக்குட்பட்ட கீரப்பாக்கம் கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவில் தெரு முதல் துலுக்கானத்தம்மன் கோவில் தெரு வரை 300க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் குடும்பத்தினர் கடந்த 5 தலைமுறைகளாக வசித்து வருகிறோம். மேலும் இன்றைய காலகட்டத்தில் கஞ்சா, மதுபானம் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள இளைஞர்கள் மற்றும் வாலிபர்களை காப்பாற்றி அவர்களை விளையாட்டுகளில் ஊக்குவிக்கும் நோக்கத்தில் கீரப்பாக்கம் கிராமத்தில் உள்ள துலுக்கானத்தம்மன் கோவில் தெரு மற்றும் முத்தாலம்மன் கோவில் தெருவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் வாலிபர்களை ஒருங்கிணைத்து மேற்படி துலுக்கானத்தம்மன் கோவில் பின்புறத்தில் அரசுக்கு சொந்தமாக உள்ள சர்வே எண் 99 கீழ் 1 சுமார் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் அம்பேத்கர் விளையாட்டு திடல் அமைத்து கடந்த 18 ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் நடத்தி வருகிறோம். இதற்காக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்படி விளையாட்டு திடல் மேம்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் கீரப்பாக்கம் ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாமலும் பொதுமக்களிடம் கருத்து கேட்காமலும் அரசாணை நிலை எண் 114 இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் 16/9/2025 அன்று 17.1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்படி விளையாட்டு திடலில் சர்வதேச தரம் கொண்ட டிராப்ட் மற்றும் ஸ்கேட் துப்பாக்கி சூடு பயிற்சி அகாடமி அமைப்பதற்கு கடந்த 31/12/2025 அன்று இளைஞர்கள், வாலிபர்கள் மற்றும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை மீறி அரசியல் பிரமுகர்கள் பூமி பூஜை போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனால் மேற்படி கீரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள இளைஞர்கள், வாலிபர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளோம். மேலும் விளையாட்டு திடலை ஒட்டியபடி வருவாய்த்துறைக்கு சொந்தமாக பல ஏக்கர் கொண்ட அரசு புறம்போக்கு நிலத்தில் காலம் காலமாக 500க்கும் மேற்பட்ட ஆடு மாடுகளை பசுமையாக உள்ள காடுகளில் மேய்த்து வரும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மற்றும் வாலிபர்கள் விளையாட முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மேற்படி விளையாட்டு திடலில் அமைக்கப்பட உள்ள திட்டத்தினை இளைஞர்களின் நலன் காக்கும் தமிழக துணை முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்களை திரட்டிச் சென்று இதுகுறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை விரைவில் நேரில் சந்தித்து முறையிடுவோம் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் காட்டாங்குளத்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீரப்பாக்கம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு துப்பாக்கி சுடுதல் பயிற்சி அகாடமி அமைக்கிறாங்க. அந்த அகாடமி அமைக்கிற இடம் எங்கள் கிராமத்து இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு விளையாட்டு திடலாக இருக்குது. அந்த விளையாட்டு திடலை நாங்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விளையாட்டு திடலில் இப்போ துப்பாக்கி சுடுதல் அந்த பயிற்சி மையம் அமைக்கிற இடத்த நாங்கள் எங்களுக்கான இடம் இந்த ஒதுக்கி அதுக்கு அடுத்த இடம் SRM வேளாண் மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கிராமப்புற வேளாண் அனுபவ பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பாபுராயன்பேட்டையில் அமைந்துள்ள SRM வேளாண் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த ஆகஸ்டே காம்டே மாணவர்கள் கிராம வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் ஒரு பகுதியாக கல்லூரி முனைவர் டாக்டர் ஜவஹர்லால், பேராசிரியர்கள் ராஜசேகரன், நவீன்குமார், முகமது இக்ஷானுல்லா, குங்கும செல்வம், சுஷ்மிதா மற்றும் குழு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரசேகர் ஆகியோர்கள் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் தீபக்குமார், ராஜ்மோகன், கரண்குமார், சேரன், பிரவீன்குமார், மோகேஸ்வரா, ஜெகத் ரட்சகன், சரண் பிரியன், ரோஹித் குமார், சஞ்சய் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் தொகுதி மோசிவாக்கம் கிராமமான கூணம்பட்டறை கிராமத்தில் கிராம தலைவர் முருகன், துணைத் தலைவர் செல்வி ரவி, PLF தலைவர் காயத்ரி, பஞ்சாயத்து செயலாளர் விஜய் ஆனந்த் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் வேளாண் அதிகாரி லெனின் உதவியுடன் திரவ உயிர் உரங்கள் குறித்த பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. கிடைக்கக்கூடிய உயிர் உரங்களின் வகைகள், எப்போது, எங்கு, எப்படி பயிர்களுக்கு பயன்படுத்துவது, உயிர் உரங்களை வாங்குவதற்கான மானியங்கள் மற்றும் விவசாயம் குறித்த பொதுவான தலைப்புகள் குறித்தும் விளக்கப்பட்டது. இந்த பயிற்சி திட்டத்தின் மூலம் 65க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்தனர். கிராம விவசாயிகளிடையே உயிர் உரங்களை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுபோன்ற புதிய பயிற்சியை வழங்கியதற்காக SRM வேளாண் கல்லூரி மாணவர்களுக்கு முழு கிராம விவசாயிகளும் நன்றி தெரிவித்தனர். 9 வகையான திரவ உயிர்கள் என்னன்னா மணிச்சத்துக்கு ஒண்ணு, கரைச்சத்துக்கு ஒண்ணு, மணிச்சத்துக்கு சாமர்த்தியத்துக்கு ஒண்ணு,
ஜிங்க்னு ஒரு நுண்ணூட்ட சத்து ஜிங்க், அதுக்கு ஒரு தனியாக இருக்கு. அப்புறம் வந்து நம்ம இது இருக்குல்ல, உயிர் உரத்தை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு கல்வி பயின்றக்கூடிய அந்த மாணவர்கள்லாம் வந்து எங்களுக்கு பயிற்சி எடுத்தாங்க. அதுக்கு நம்ம ஏஓ சாரையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவர் எங்களுக்கு பயிற்சி அளித்தார். அந்த பயிற்சியில் வந்து திரவ உயிர் உரங்களை பற்றி சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நோய்வாய்கள் தட்டுப்படுற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். செங்கல்பட்டில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு ஊதியர்கள் சங்கம் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் செங்கல்பட்டு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு ஊழியர் சங்கம் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் குறைந்தபட்சம் 7,850 ரூபாய் அகவிலைப்படி வழங்கிடவும், பொங்கல் போனஸ் பண்டிகை கால முன்பணம், இலவச மருத்துவ காப்பீடு, ஈமச்சடங்கு நிதி உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு ஊதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பொதுச் செயலாளர் கூறுகையில், தமிழக முதல்வர் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு எந்தவிதமான அறிவிப்பும் இல்லை. தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்சம் 7,850 ரூபாய் வழங்குவதாகவும், மருத்துவ காப்பீடு, ஈமச்சடங்கு செலவு உள்ளிட்ட சலுகைகள் வழங்குவதாகவும் தேர்தல் வாக்குறுதி அறிவித்திருந்த நிலையில் கடந்த 4.5 ஆண்டுகள் முடிந்தும் இதுவரை எங்களுக்கு மிக மிக சாதாரணமான கோரிக்கைகள் அறிவிக்கவில்லை எனவும், ஆகையால் இப்போராட்டம் வாயிலாக நாங்கள் தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்துகிறோம். எங்களுடைய கோரிக்கை அறிவிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பாக கோட்டை நோக்கி பயணம் மேற்கொண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். ஓய்வூதியருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரு குறைந்தபட்சம் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தேதியில் மாவட்ட தலைநகரங்களில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கூறுகிற பாணி